விவசாய உற்பத்தி பொருள்ல நல்லதும் கெட்டதும் நிறைய இருக்கும் உங்களுக்கு. இதை ஜல்லடையில பிரிக்க முடியாதுங்க. இந்த மாதிரி மிஷின்ல போட்டுட்டீங்கன்னா ஒரு நல்லது தனியா கெட்டது தனியா அழகா பிரிச்சு கொடுப்பாங்க. இதுல போட்டிருக்க உணவு தானியங்கள் நிலக்கடலை, ஏலக்காய், பொட்டுக்கடலை, பச்சைப்பயிறு, இந்த மாதிரி உளுந்து வகைகள், பெப்பர், எதெல்லாம் நம்ம சாப்பிடுற உணவு தானியங்களோ அதுல எல்லாத்தையுமே நம்ம பிரிச்சுக்கலாம். இது மாதிரி மினி சார்ட்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அரிசி எடுத்துட்டீங்கன்னா 300 கிலோல இருந்து சிறுதானியம் 100 கிலோ போடலாம். நிலக்கடலை அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோ. அந்த மாதிரி ப்ராடக்டோட சைஸை பொறுத்து இந்த கெப்பாசிட்டி மாறுபடுங்க. 5000 மிஷின் வரைக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. தொடங்குங்க. கோயம்புத்தூர்ல அக்ரி ஹால் போட்டிருக்கீங்க. நிறைய மக்கள் பார்த்து போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வித்தியாசமான மிஷினா இருக்கு. என்ன மிஷின் சார்? சார் இது கலர் சார்ட்டிங் மிஷின் சொல்லுவாங்க. இது கலர் சார்ட்டிங் மிஷின்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு இது ஒரு தரம் பிரிச்சு கொடுக்குற மிஷினுங்க. பிரிச்சு கொடுக்குற மிஷின். இது எலக்ட்ரானிக்ஸ் மிஷின் உங்களுக்கு மிஷினுங்க. விவசாய உற்பத்தி பொருள்ல நல்லதும் கெட்டதும் நிறைய இருக்கும் உங்களுக்கு. இதை ஜல்லடையில பிரிக்க முடியாதுங்க. இந்த மாதிரி மிஷின்ல போட்டுட்டீங்கன்னா ஒரு நல்லது தனியா கெட்டது தனியா அழகா பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த மிஷின்ல என்னென்ன தானியங்கள் சார் தரம் பிரிக்கலாம்? சார் இது முதல்ல ஆரம்பத்துல ரைஸ்ல தான் ஆரம்பிச்சதுங்க. இப்போ அரிசியில எல்லா வகையான அரிசிகளும் நம்ம இதுல ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்க உணவு தானியங்கள் நிலக்கடலை, ஏலக்காய், பொட்டுக்கடலை, பச்சைப்பயிறு, இந்த மாதிரி உளுந்து வகைகள், இந்த பெப்பர், எதெல்லாம் நம்ம சாப்பிடுற உணவு தானியங்களோ அதுல எல்லாத்தையுமே நம்ம பிரிச்சுக்கலாம். நம்ம கிட்ட இந்த மிஷின் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கா? இல்ல, இந்த மிஷின் நம்மள்ட்ட இருக்குங்க. இது சிங்கிள் சூட் மிஷின் சொல்லுவாங்க. இது 63 சேனல் கொண்டதுங்க. சேனலுக்கு உதாரணத்துக்கு இந்த அரிசிக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு 800 கிலோ வரைக்கும் பிரிக்கலாம். நிலக்கடலை 1 hour இருக்குங்க. ஒரு மணி நேரத்துக்கு 800 கிலோ வரைக்கும் பிரிக்கலாம். இதுல நிலக்கடலை, முந்திரி, ஏலக்காய், எல்லா வகையான தானியங்களையும் இது பிரிச்சுக்க முடியுங்க உங்களுக்கு. இல்ல, எல்லா தனியும் வராது. அந்த ப்ராடக்டோட சைஸுக்கு பொறுத்து அந்த கெப்பாசிட்டி சேஞ்சஸ் ஆகும். சேனல்ஸ்ங்கிறது என்னன்னா நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு மேல போடுறோம்லங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் இது வழியா தான் கீழே இறங்குங்க. இது வைப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இது வழியா தான் இறங்கும். இதுல இந்த கோடு மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இது பாத்தீங்கன்னா இதுல 63 சேனல் இருக்கும். நம்ம போடுற ப்ராடக்ட் இதுதான் வரிசைப்படுத்தி கொடுக்கறது. இது 63 கோடுக்கு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வழியா தான் ப்ராடக்ட் வர்றதுனால இதை சேனல்ஸ்னு சொல்றோம். இதுக்கு கீழே ஒவ்வொரு வால்ஸ் இருக்கும். இதுதான் அந்த ப்ராடக்ட ஊதி விடுறது. குட்டு தனியா பேட் தனியா பிரிச்சு கொடுக்கறது. அதோட சின்ன மிஷின் இந்த மிஷின் சின்ன மிஷின் உங்களுக்கு. இது மாதிரி மினி சார்ட்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. மினி சார்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அரிசி எடுத்துட்டீங்கன்னா 300 கிலோல இருந்து சிறுதானியம் ஒரு 100 கிலோ போடலாம். நிலக்கடலை அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோ. அந்த மாதிரி ப்ராடக்டோட சைஸை பொறுத்து இந்த கெப்பாசிட்டி மாறுபடுங்க உங்களுக்கு. இது சின்ன ஒரு விவசாயங்களுக்கோ இல்ல சின்னதா ஒரு தொழில் பண்றவங்களுக்கு இந்த மிஷின் ரொம்பவே உபயோகரமா இருக்கும். சப்சிடி இருக்குங்க. சப்சிடி பாத்தீங்கன்னா 25ல இருந்து 40% வரைக்கும் சப்சிடி இருக்குங்க. இது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால இந்த மிஷினரி லோன் சொல்லுவாங்க. அந்த மிஷினரி லோன்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சார் இது சிங்கிள் பேஸ் மிஷினுங்க. இது சிங்கிள் பேஸ் இருந்தாவே இந்த மிஷினை ரன் பண்ண முடியுங்க. 3 பேஸ் இருக்குன்னு அவசியம் கிடையாது. சிங்கிள் பேஸ்ல இந்த மிஷினை ரன் பண்ண முடியும். மார்க்கெட்ல நிறைய மிஷின்ஸ் வந்திருக்கு. இதே மாதிரி அவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? சார் இப்போ நம்ம 2006ல ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. நம்ம மிஷின் மேனுஃபேக்சர் பண்றோம் உங்களுக்கு. அப்படிங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றோம். அப்படிங்கிறதுனால நம்மள்ட்ட எல்லா ஸ்பேர்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டுல எந்த இடத்துல கூப்பிட்டீங்கனாலும் அடுத்த ஒரு மணி நேரத்துல 2 மணி நேரத்துல வரக்கூடிய அளவுக்கு நம்மள்ட்ட இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா 5000 மிஷின் பக்கம் கொடுத்துருக்கோம். இந்தியால எல்லா இடத்துலயுமே நம்மளோட சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்குங்க. ஈவன் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள் வரைக்கும் நம்ம மிஷின் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. எல்லா ஸ்டைலும் கொடுத்துருக்கோம். 5000 மிஷின் வரைக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்கோங்க. அரிசி, துவரம்பருப்பு வகைகள், உளுந்து, வேர்க்கடலை, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, அப்புறம் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி எல்லா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். சார் நம்ம மிஷின் நீங்க வாங்கினீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம கம்பெனி எவர்கிரீன் சார்ட்டிங் டெக்னாலஜிஸ், நம்மளோட பிராண்ட் நேம் ஆப்பிள்னு சொல்லிட்டு இருக்குங்க. இந்த நம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட தகவல்கள் எங்க ஓடுது, எந்த இடத்துல சர்வீஸ் இருக்கு, இது எல்லா விஷயமும் உங்களுக்கு நான் சொல்றேன்.